புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. அடைந்திடலாமே இந்த கதை கேட்கும் எல்லாருமே. இகபர சுகமெல்லாம் அடைந்திடலாமே இந்த கதை கேட்கும் எல்லாருமே. இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே, இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே இணையே இல்லாத காவியமாகும். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. அயோத்தி மன்னன் தசரதனின் அருந்தவத்தால் அவன் மனைவி கௌசல்யா கைகேயி சுமித்திரை கருவினிலே உருவானார் ராமலட்சுமணர். கனிவுள்ள பரதன் சத்ருக்னர் நால்வர். நாட்டினர் போற்றவே நால்வரும் பலகலை ஆற்றலும் அடைய மன்னன் வளர்த்து வந்தானே. காதிரி கௌசிகள் யாகத்தை காக்கவே கண்மணி ராமலட்சுமணரை அனுப்பினனே. கண்மணி ராமலட்சுமணரை அனுப்பினனே. பெரும் மிதிலை நகர